தென் மாவட்டங்களில் பெய்து வரும் அதி கனமழையால் திருநெல்வேலி மாநகராட்சி செயின்ட் ஜேவியர் காலனி மழைநீரில் மூழ்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். சுடலைக்குமார், அங்கு அந்த காலனி நெல்லை மாநகராட்சியில் செயின்ட் சேவியர் காலனி மழைநீரில் மூழ்கியிருக்கிறது. கனமழை காரணமாக திருநெல்வேலியில் உள்ள மாநகராட்சியில் செயின்ட் சேவியர் காலனி மழைநீரில் மூழ்கியிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். அந்த காட்சிகளை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. இடுப்பளவிற்கு தேங்கி இருக்கும் மழைநீரில் மக்கள் கடந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாகனங்களும் பெரும் அவதிக்கு இடையிலேயே ஓட்டிச் செல்லப்படுகிறது. திருநெல்வேலியில் நூற்றுக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளின் மேல் பகுதியில் வசித்து வரும் நிலையில் இருக்கிறார்கள். திருநெல்வேலியில் மழை காரணமாக இடுப்பளவானது தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வரக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தங்களின் வீடுகளுக்கு மேல் பகுதியிலேயே தஞ்சம் புகுந்திருக்கின்றனர். அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காக கூட வெளியே செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வரக்கூடிய நிலையில் திருநெல்வேலியில் இடுப்பளவானது மழைநீர் தேங்கி இருக்கிறது. நெல்லை மாநகராட்சியில் செயின்ட் சேவியர் காலனி மழைநீரில் முழுவதுமாக மூழ்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இடுப்பளவு தேங்கி இருக்கும் மழைநீரில் பொதுமக்கள் கடந்து செல்லக்கூடிய காட்சிகளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தென் மாவட்டங்களில் 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் திருநெல்வேலி மாநகராட்சியில் செயின்ட் சேவியர் காலனி மழைநீரில் மூழ்கிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதி கனமழை காரணமாக மழைநீர் இடுப்பளவு தேங்கி இருக்கிறது. இதனால் பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுடலைக்குமார் இணைகிறார். சுடலைக்குமார், அந்த மாநகராட்சி செயின்ட் சேவியர் காலனி முழுவதுமாக மழைநீரில் மூழ்கி இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன, பொதுமக்கள் என்ன சொல்றாங்க, முழுமையான விவரங்களை சொல்லலாம். சூர்யா, நாம் இப்போ பார்த்துக் கொண்டிருப்பது திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிகளுக்கு உட்பட்ட புதிய பேருந்து நிலையத்திற்கு எதிர்பகுதியில் உள்ள செயின்ட் சேவியர் காலனி. இந்த சேவியர் காலனி ஒரு தாழ்வான பகுதி தான். இதற்கு பின்புறம் உள்ள குளங்களில் இருக்கக்கூடிய நீர் வழிநீர் ஓடையானது தற்பொழுது ஆக்கிரமிப்புகளால் சூழ்ந்தப்பட்டுள்ளதன் காரணமாக இந்த நீர் முழுவதும் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 150 200 வீடுகள் இந்த பகுதியில் செயின்ட் சேவியர் காலனி இருக்குது. அனைத்து வீடுகளுமே, பெரும்பாலான வீடுகள் தரைத்தளமான அளவிற்கு மழைநீரானது தற்பொழுது மூழ்கி இருக்கிறது. பல தங்களுடைய மாடி வீடுகளில் தஞ்சம் அளிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தீயணைப்பு துறையினரும் மீட்பு படையினரும் இங்கு வருகை தந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோரை தற்பொழுது வரை மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் பலர் மாடிகளில் தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள். நாம் நேரடி காட்சிகளாக பார்த்து வருகிறோம். பிரத்யேக காட்சிகளாக படைகள் மூலமாக மீட்பு படையினர் சுமார் 65 70 வயது மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டி ஒருவரும் கால்நடை நாய் ஒன்றையும் தற்பொழுது மீட்கப்பட்டு பலரும் கொண்டு வந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. இன்னும் பலர் உள்ளே வந்து தஞ்சமடைந்திருக்கிறார்கள். அவர்களை மீட்கும் பணியில் தற்பொழுது தீயணைப்பு துறையினரும் மீட்பு படையினரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக புதிய பேருந்து எதிரே இருக்கக்கூடிய நாம் இப்ப பார்த்து கொண்டிருக்கிற இந்த செயின்ட் சேவியர் காலனியில் இந்த வெள்ளநீர் காரணமாக இந்த பகுதி, அதாவது புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மதுரை செல்லக்கூடிய பகுதி மற்றும் நாகர்கோவில், திருச்செந்தூர் உள்ளிட்ட செல்லக்கூடிய பகுதிகள் அனைத்துமே நீரில் மூழ்கியதன் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் திருநெல்வேலியிலிருந்து பாபநாசம் செல்லக்கூடிய பகுதி, மேலப்பாளையம் வழியாக பாபநாசம் செல்லக்கூடிய பகுதியிலும் ஆரைக்குளம் என்ற பகுதி, அந்த குளம் நிரம்பி மறுநாள் பாய்தன் காரணமாக சாலையில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக பல்வேறு பகுதியிலும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. வெள்ள நீரும் சூழ்ந்திருக்கிறது குடியிருப்பு பகுதிகளை. மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உடனடியாக பாதிக்கப்பட்ட பகுதியில் படைகள் வருவதற்கு முன்பாக அவர்கள் நிவாரண பகுதியை வழங்கக்கூடிய அந்த பகுதி நிவாரண முகாம்களில் உடனடியாக வந்து தங்க வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி நீர்பிடிப்பு பகுதிகளும் தொடர்ச்சியாக கனமழை பெய்துவதன் காரணமாக அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து வருகிறது. குறிப்பாக இன்று ஒரே நாளில் பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு அணை நீர்மட்டம் சுமார் 10 அடிக்கு மேல் உயர்ந்திருக்கிறது. இன்று இரவுக்குள் தனது முழு கொள்ளளவை எற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்போதைய நிலவரப்படி 30,000 40,000 கனஅடி நீர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு வந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து வருகிறது. மேலும் அனைத்து அணைகளிலும்
தற்பொழுது தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் திறக்கக்கூடிய அந்த நீரின் அளவும் அதிகரித்து காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 40,000 கன அடி நீரானது தற்பொழுது வினாடிக்கு அணையிலிருந்து தாமிரபரணி ஆற்றில் திறந்து விடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இடங்களுக்கு செல்ல வேண்டும், ஆற்றங்கரையோரம் வர வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பகுதியில் மின்கம்பங்களும் சாய்ந்துள்ளது. அதனை அகற்றும் பணியில், சரி செய்யும் பணியில் மின்வாரிய ஊழியர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் நாளை மறுநாள் 3 நாட்கள் இந்த கனமழை திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இருக்கும் என்று மாநில மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதன் காரணமாக அரக்கோணத்திலிருந்து சுமார் 6 குழுவினர், மீட்பு குழுவினர் முதல் கட்டமாக 50 பேர் புறப்பட்டனர். தற்பொழுது 100 பேர். தற்பொழுது 6 குழுவினர் அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு விரைவந்துள்ளதாக தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது முதற்கட்டமாக தீயணைப்பு துறையினரும் மீட்பு படையினரும் ஆங்காங்கு வெள்ள நீர் சூழ்ந்துள்ள பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டு ஆங்காங்கே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. தொடர்ச்சியாக தற்பொழுது வரை அதிகாலை 2 மணி முதல் தற்பொழுது வரை மழையானது இடைவிடாது பெய்து வருகிறது. இதன் காரணமாக புதிய பேருந்து நிலையம், நெல்லை சந்திப்பு, பழைய பேருந்து நிலையம் என அனைத்து பகுதிகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. வாகனங்கள் கூட செல்ல முடியாத ஒரு சூழல் தான் தற்பொழுது நிலவி வருகிறது. தொடர்ச்சியாக கனமழையும் இடைவிடாது பெய்து கொண்டிருக்கிறது. சூர்யா, தென் மாவட்டமான திருநெல்வேலியில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு அதி கனமழை பெய்து வரும் நிலையில் மாநகராட்சியில் உள்ள செயின்ட் சேவியர் காலனி முழுவதுமாக மழைநீரில் மூழ்கி அங்கு பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சுடலைக்குமார்.